சோழன்போல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கு உகந்த நாளான ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனை வேண்டி முருகனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் செய்து எப்படி பூஜை செஞ்சோன்றத இந்த வீடியோல பாத்துடலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் நெய்வேத்திய பொருள் திணை லட்டு. திணையும் சரி தேனும் சரி அந்த காலத்துல மலை பிரதேசங்கள்ல தான் கிடைச்சிட்டு இருந்தது. மோஸ்டா பாத்தீங்கன்னா முருகன் டெம்பிள்லாம் மலையில தான் இருக்கும். அப்படிதான் சிறுதானியங்கள்ல திணை முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திணைய முழுசா வாங்கி அதை வாஷ் பண்ணி சோக் பண்ணி கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு நான்ஸ்டிக் பேன்ல அதை திருப்பியும் லைட்டா ஒரு ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பவுடர் பண்ணி நான் இங்க லட்டு பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோலாம் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைன்னா திணை மாவே உங்களுக்கு கடையில கிடைக்கும். அந்த மாவை டைரக்டா யூஸ் பண்ணாம மறுபடியும் நான்ஸ்டிக் பேன்ல ஒரு 5 நிமிஷம் ரொம்ப ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க லட்டு பண்ணீங்கன்னா அட்டகாசமான லட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம அடுத்ததா பண்ண போற நெய்வேத்தியம் மலை வாழைப்பழத்துல பஞ்சாமிர்தம் தான். உங்க எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாமிர்தத்துக்கே பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா மலை வாழைப்பழம் தான். அதெல்லாம் சரி, பஞ்சாமிர்தத்துல என்ன ஸ்பெஷல்னு பாத்துடுவோமா? அதுக்கு நான் பழனி வச்சு இதோட சிறப்பு என்னன்றத சொல்லிடுறேன். பழனி மலை முருகனோட சிறப்பு என்னன்னா நம்ம போகர் அதை நவபாஷாணத்துல பண்ணியிருக்காங்க. நவபாஷாணம்னா 9 டெட்லி பாய்சனஸ் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். இந்த பஞ்சாமிர்தம் வச்சு அங்க அபிஷேகம் பண்ணும்போது அந்த நவபாஷாணத்துல இருக்கிற எனர்ஜிஸ் இந்த பஞ்சாமிர்தம் அப்சர்வ் பண்ணுது. அந்த பஞ்சாமிர்தத்தை பிரசாதமா நம்ம சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு நன்மைகள் தருதுன்னு காலகாலமா நம்பப்பட்டுட்டு வருது. பழனி பஞ்சாமிர்தத்துக்கு ஈடுனையே இல்ல. இருந்தாலும் நம்ம வீட்டு முருகனுக்கு இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பஞ்சாமிர்தத்தை ரெடி பண்ணி நெய்வேத்தியமா வைக்க போறேன். இதுல பினிஷிங் டச்சா நான் கற்கண்டும் பச்சை கற்பூரமும் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப நம்மளுக்கு கோவில்ல கிடைக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். நெய்வேத்தியம் ரெடி பண்ணியாச்சு, வாங்க பூஜை பண்ணலாம்.
எல்லாமே வெற்றிகரமா முடிச்சாச்சுங்க. காலையில இருந்து சாப்பிடல, அதனால நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறேன். சோ இன்னைக்கான லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிடலாம். புடலங்கால தேங்காய்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிருக்கேன். அடுத்ததான் ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை மாதிரி பண்றேன். முள்ளங்கியோட ஸ்டெம் அண்ட் அரசாணிக்காய் போட்டு மணக்க ஒரு சாம்பார் செய்யறேன். எல்லாருக்கும் என்னென்னமோ பாயசம் பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற இந்த சேமியா பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் இலையில பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான். இந்த vlog பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.